ஒரு அழகான காதல் கதை. கோயிலுக்கு போனோமா, கடவுளை பார்த்தோமா, பொங்கலையோ புளியோதரையோ போட்டு அதை தின்னுட்டு வந்தமான்னு இல்லாம கண்களை கண்ட இடத்துல அலைய விட்டதன் விளைவு இன்னைக்கு கல்யாணத்துல வந்து நிக்குது. வித்யஸ்ரீ இளம்பருதி மேடம் தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஐடியா கண்டுபிடிச்சு சாரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஐயாவும் கொஞ்ச நாள்ல மெசேஜ் பண்ணி அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண தெரியாம புக்ஸை பத்தி கேட்கறது, அப்புறம் புக்ஸையே கேட்கறதுன்னு தலைவன் சேட்டையை கொடுத்துருக்காப்ல. வாங்கின புக்ஸை வாங்கினப்ப பார்த்ததோட சரி, அது எங்க கிடக்குன்னு இது வரைக்கும் தெரியல. ஒரு 2 மாசம் அப்படியே போயிருக்கு. அண்ட் ஒன் ஃபைன் டே 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க ஆன் ஹிஸ் பர்த்டே. தலைவன் நேரா வந்து பூங்கொத்தை கையில கொடுத்து ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக அவர் சொன்னது, நான் இது வரைக்கும் இவ்வளோ ஹாப்பியா இருந்ததில்ல, லைஃப் லாங் இந்த ஹாப்பினஸ் வேணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஓகேவான்னு கேட்டாரு. மேடம்க்கு மூஞ்சில 32 பல்லும் தெரியுது. என்னடா நம்ம சொல்ல வேண்டியதான் அவனே வந்து சொல்லிட்டானேன்னு அவ்வளோ சந்தோஷம். டிங்குன்னு வேகமா மண்டையாட்டி ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் அதோட அவங்க சொன்ன விஷயம், இந்த ரன்னிங் சேசிங்லாம் ஆகாது, ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ண வேணாம், கை கால்லாம் வலிக்கும், பெத்தவங்க சம்மதம் கண்டிப்பா வேணும். அதுக்கு தலைவன் விக்ரம் படம் கமல் மாதிரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அப்பப்போ காஃபி, குட்டி குட்டி கிஃப்ட்ஸ், அப்பப்போ சண்டை, அப்பவே சமாதானம், அப்படியே போச்சு. நெல்லை கருப்பட்டி காஃபி ஷாப்ல பயத்திலேயே காஃபி குடிச்ச நாட்களும் அதிகம். ஒரு நாள் பயமே இல்லாம அதே கடையில காஃபி குடிக்க வருவோம்னு நினைச்ச நாட்களும் அதிகம். அப்புறம் இந்த லவ் மேட்டர் பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய பஞ்சாயத்துகள். அவர் ஒத்துக்கவே இல்லை. ஆனா நான் கட்டினா இவரை மட்டும் தான் கட்டுவேன்னு பொண்ணு ஒத்த காலில் நின்னதாலையும், பொண்ணோட சித்தி சித்தப்பாலாம் அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணதாலையும், அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பொண்ணோட அப்பாவே பொண்ணோட வாழ்க்கை முக்கியம்னு நினச்சதாலையும் இப்போ இந்த கல்யாணம் நடக்க போகுது. எஸ், தட்ஸ் த பவர் ஆஃப் லவ். பிடிச்சது கிடைக்கணும்னு யார் வேணால் நினைக்கலாம், நினைக்கிறதெல்லாம் அங்கே மேட்டரே இல்லை. கடைசி வரை நிற்கிறது தான் மேட்ரு. அவங்க 2 பேரும் நின்னாங்க அண்ட் தே மேட் இட். யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயந்து பயந்து தலை குனிஞ்சு நடந்த காலம் போய் யார் பார்த்தா நமக்கு என்னன்னு காலரை தூக்கி விட்டு நடக்கிற காலம் வந்திருக்கு. ஹாப்பி ஃபார் யூ மக்களே. அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டு அப்போவே சமாதானம் ஆகிட்டு அழகா வாழுங்க. இன்று போல் என்றும் வாழ, அன்று போல் என்றும் வாழ்த்தும் நான். அண்ட் ஒன் மோர் திங், நெல்லை கருப்பட்டி காஃபி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. 2 பேரும் போய் சூடாக ஒரு கப் காஃபி அடிச்சுட்டு வாங்க.